வணக்கம் டாக்டர் பாஸ்கெட் நேயர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கருப்பட்டி சாப்பிட்டு எத்தனை நோய்களை போக்கலாம் என்பதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட டாக்டர்ஸ் பாஸ்கெட் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று உலகெங்கிலும் உள்ள மக்கள் செயற்கையான உணவுகளை விடுத்து உடல் நலத்தை மேம்படுத்துகின்ற பாரம்பரியமான உணவுகளை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். நம் நாட்டிலும் நமது முன்னோர்கள் பயன்படுத்திய ஏராளமான உணவுப் பொருள்கள் காலமாற்றத்தில் மறைந்து போய் உள்ளன. ஆனால் தற்போது அவை ஆர்வமுள்ள மக்களால் மீட்டெடுக்கப்பட்டு வருகின்றன. அப்படிப்பட்ட உணவுகளில் ஒன்றுதான் கருப்பட்டி ஆகும். இந்த கருப்பட்டி சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். கருப்பட்டியின் நன்மைகள். கால்சியம் சத்து கருப்பட்டியில் அதிகம் உள்ளது மற்றும் சுண்ணாம்பு சத்தும் அதிகம் கொண்டதாகவே இருக்கிறது. இனிப்பு உணவுகளில் நாம் பெரும்பாலும் வெள்ளை சர்க்கரையை சேர்த்து பயன்படுத்துகிறோம். இந்த வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டியை இனிப்பு கலந்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு கால்சியம் அதிகம் கிடைத்து நமது உடலில் பற்களும் எலும்புகளும் வலுப்பெறும். பருவ வயது பெண்களின் வாழ்வில் ஒரு முக்கியமான பருவம் பூப்படையும் காலமாகும். இக்காலத்தில் பெண்களின் கருப்பை பலம் பெறும் வகையில் உணவுகளை சாப்பிட வேண்டும். பருவம் அடைந்த பெண்களுக்கு கருப்பட்டியையும் உளுந்தையும் சேர்த்து உளுந்தங்களி செய்து சாப்பிட கொடுத்து வருவதால் அவர்களின் கருப்பை வலுப்பெற்று ஆரோக்கியமாக இருக்கும். சர்க்கரை நோய். இன்று பெரும்பாலானவர்களை பாதித்திருக்கும் ஒரு நோயாக சர்க்கரை நோய் இருக்கிறது. சர்க்கரை வியாதி எனப்படும் நீரிழிவு நோய் வந்தவர்கள் பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி சாப்பிடுவதை தவிர்த்து கைக்குத்தல் அரிசியுடன் கருப்பட்டி கலந்து சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையும். சர்க்கரை நோயும் கட்டுப்பட்டு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை ஏற்படாமல் தடுக்கும். எலும்புகள். நமது உடலில் அடிப்படை ஆதாரமாக இருப்பது எலும்புகள் ஆகும். வயது ஏற ஏற எலும்புகள் வலிமை குறைவதை தடுக்க முடியாது. கருப்பட்டி கால்சியம் மற்றும் தாது சத்துக்கள் அதிகம் கொண்டதாக இருக்கிறது. எனவே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அடிக்கடி கருப்பட்டி சாப்பிட்டு வந்தால் உடலில் எலும்புகள் வலுப்பெற்று எலும்புகள் தேய்மானம் போன்றவை ஏற்படாமல் பாதுகாக்கப்படுகிறது. பசியின்மை. ஒருவர் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவருக்கு நன்கு பசி எடுக்க வேண்டும். ஆனால் ஒரு சிலருக்கு உடலில் ஏற்படும் சில பிரச்சனைகளால் பசியின்மை ஏற்படுகிறது. சீரகத்தை நன்கு வறுத்து சுக்கு கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பசியின்மை நீங்கி நன்கு பசி எடுக்கும். உணவை எளிதில் செரிமானம் செய்யவும் உதவும். உடல் தூய்மை. நாம் சாப்பிடும் உணவு வகைகளிலிருந்து அருந்தும் குடிநீர் வரை அனைத்திலும் சிறிய அளவில் மாசுக்கள் நிறைந்திருக்கவே செய்கின்றன. இந்த மாசுக்கள் நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது. சிறிதளவு கருப்பட்டியில் சிறிது சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடலில் தேங்கியிருந்த நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி உடல் தூய்மை அடையும். வாயு தொல்லை. உடலில் இருக்கும் வாதம் தன்மை அதிகரிப்பதாலும் வாயு தன்மை அதிகமுள்ள உணவுகளை உட்கொள்வதாலும் உடலில் வாயு அதிகரித்து தசைப்பிடிப்பு மற்றும் இன்ன பிற பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. கருப்பட்டியுடன் ஓமத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வாயு தொல்லை விரைவில் நீங்கும். தாய்ப்பால் சுரப்பு குழந்தை பெற்ற பெண்கள் குழந்தைகளுக்கு அடிக்கடி தாய்ப்பால் கொடுப்பது மிகவும் அவசியமானதாகும். ஒரு சில புதிய குழந்தை பெற்ற பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பது குறைகிறது. இப்படியான பெண்கள் சுக்கு மிளகு பொடியை கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் அதிகம் சுரக்கும். இந்த கருப்பட்டியில் இருக்கும் சத்துக்கள் தாய்ப்பால் மூலமாக குழந்தைகளுக்கும் சென்று சேரும். தோல் பளபளப்பு. நமது உடலை போர்வை போல் மூடியிருக்கும். தோல் உடலை வெளிப்புற வெப்பம் மற்றும் குளிரிலிருந்து பாதுகாக்கும்.
ஒரு கவசமாக இருக்கிறது. வயதாகும் போது பெரும்பாலானோருக்கு தோலில் சுருக்கங்கள் வருவதோடு பளபளப்பும் குறைகிறது. கருப்பட்டியை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு தோலில் ஈரப்பதம் இருப்பதோடு சரும பளபளப்பு அதிகரித்து தோல் சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. என்ன நேயர்களே, கருப்பட்டியின் மருத்துவ குணங்கள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளில் கருப்பட்டியை அதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள். அதனால் கிடைக்கக்கூடிய மருத்துவ பயன்களை நீங்களும் பயன்பெறுங்கள்.